ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதி வாய்ஸ். நேற்று தளபதி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு நிர்வாகி சந்திப்பு நிகழ்ச்சிக்கு போயிருந்தார். திருச்சியில் வந்து வேன் மூலமாக போயிட்டு இருக்கும்போது அவங்க தொண்டர்கள் ரசிகர்கள் சரி எல்லாமே அவர் பின்னாடி ஃபாலோ பண்ணி வராங்க. வண்டியில் ஹெல்மெட் போடாமல் சில பேர் ஹெல்மெட் போட்டாங்க, சில பேர் ஹெல்மெட் போடாமல். அதில் வந்து 2-3 பேருக்கு அடிபட்டுருச்சு. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. தளபதி ஒரு ஸ்டேஜில் இருந்து கையெழுத்து கும்பிட்டு கேட்டார், இந்த மாதிரி தயவு செஞ்சு வண்டியில் பின்னாடி ஃபாலோ பண்ணி வராதீங்க. எவ்வளோ சொல்லிட்டாங்க, யாருமே கேட்கறதில்ல. இன்னும் நீங்கள் சினிமா முகத்தில் இருக்கீங்க, கொஞ்சம் அப்படி தொண்டர்கள் மனநிலைமைக்கு நம்ம மாறணும். இதனால தான் நம்மளை தற்கொலைன்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. அதுக்கு காரணமே நீங்கள் தான். அடுத்த டைம் கூட்டத்துக்கு போகும்போது தயவு செஞ்சு அவர் பின்னாடி ஃபாலோ பண்ணாதீங்க. வண்டி நிப்பாட்டிட்டு ஓரமண்டு அவரை பார்த்து கை அசைச்சா போதும். நம்ம எப்படி நம்மளை பார்க்கத்தான் அவர் வராது, ஸ்டேஜ் ஏறி பேச போகுது, அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். எதுக்கு அவளை பின்னாடியே ஃபாலோ பண்ணுறீங்க? இதனால் நினைச்சிங்கன்னா தளபதி விஜய்க்கு தான் கெட்ட பேர், உங்கள் உயிருக்கும் பார்த்தா அப்படி இல்லை. அப்போ எந்த கூட்டத்துக்குமே அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இதை காரணம் காட்டி தயவு செஞ்சு தளபதி விஜய்க்கு கெட்ட பேர் நீங்களே ஏற்படுத்தி கொடுத்தாதீங்க. அதை விட்டுட்டு மக்கள்கிட்ட போய் இந்த தேர்தல் அறிக்கை சொன்னாலும் கொண்டு போய் சேர்க்கணும். அந்த வேலையை பாருங்கள். தளபதி விஜய் முதலமைச்சர்